Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 2004ஆம் ஆண்டு பீப்புள்ஸ் வார் குரூப் மற்றும் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் ஆஃப் இந்தியா ஆகிய இயக்கங்களின் இணைவால் உருவான இயக்கமே மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. மா சேதுங் கருத்தியலை அடிப்படையாக கொண்டு ஆயுத போராட்டத்தின் வழியில் இந்தியாவில் புதிய ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்த வேண்டுமென்பதே இந்த இயக்கத்தின் முக்கிய குறிக்கோளாகும். இவர்கள் வனப்பகுதிகளுக்கு அருகே வாழும் பழங்குடியினரின் ஆதரவை பெற்று இந்திய அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை நடத்தி வருவதால் அவர்களை உள்நாட்டு தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ள இந்திய அரசு இந்த இயக்கத்தை நாடு முழுவதும் தடை செய்து அவர்களை ஒடுக்க பாதுகாப்பு படையினரை முடுக்கிவிட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது அரசுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்திருக்கும் மாவோயிஸ்டுகள் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு அரசியல் தளத்தில் இணைய சம்மதிப்பதாக அறிவித்துள்ளனர். அந்த இயக்கத்தின் மூத்த தலைவரான அபய் என்கிற மல்லோஜுலா வேணுகோபால் ராவ் இதுகுறித்து வெளியிட்டதாக கூறப்படும் அறிக்கையில் 1 மாத இடைநிறுத்தத்தை இந்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் நடந்து வரும் தேடுதல் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பாதுகாப்பு படைகள் பல முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்களை சுட்டுக் கொண்டுள்ளன. குறிப்பாக கடந்த மே மாதம் இந்த மாவோயிஸ்ட் அமைப்பின் பொதுச் செயலாளராக இருந்த நம்பாலா கேசவராவ் என்கிற பசவராஜுவை சத்தீஸ்கர் மாநிலத்தின் நாராயண்பூர் காட்டில் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அதன் பின் சகதேவ் சோரன், ரகுநாத் ஹெம்ப்ரம், வீர்சேன் காஞ்சு, மோடே பாலகிருஷ்ணா உள்ளிட்ட பலரும் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் மாவோயிஸ்ட் மூத்த தலைவர் அபய் வெளியிட்டுள்ளதாக கூறப்படும் அந்த அறிக்கையில் நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் பல உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆயுதங்களை கைவிட்டு அரசியல் களத்தில் இணைவதை வலியுறுத்தி வந்த நிலையில் தாங்களும் காலத்திற்கேற்ப மாற முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்களது கோரிக்கையை ஏற்று அரசு இடைநிறுத்தத்தை அறிவிக்கும் பட்சத்தில் தாங்களும் தங்கள் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அல்லது அவர் நியமிக்கும் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வழி அமைப்போம் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதியிட்ட அந்த அறிக்கையின் நம்பகத்தன்மையை சத்தீஸ்கர் அரசு சரிபார்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மாவோயிஸ்டுகள் நிபந்தனைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த கோரியுள்ளதற்கு சத்தீஸ்கர் அரசு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு அரசின் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இணைவதே மாவோயிஸ்டுகள் ஜனநாயகத்தில் இணைவதற்கான சிறந்த வழி என்று மாநில துணை முதல்வரும் உள்துறை அமைச்சருமான விஜய் சர்மா தெரிவித்துள்ளார். அதே நேரம் முதன்முறையாக ஆயுதங்களை முழுமையாக கைவிடுவதாக தெளிவாக கூறப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிக்கை உண்மையானதாக இருக்க வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரதமர், உள்துறை அமைச்சரை நேரடியாக குறிப்பிட்டிருப்பது இந்த விவகாரத்தில் புதிய முன்னேற்றம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்டுகளின் ஆயுத போராட்டம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அவர்களின் இந்த அறிவிப்பு இந்திய அரசியல் களத்தில் ஒரு புதிய திருப்பமாக இருக்கும் என்று புவிசார் அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.